2020ஆம் ஆண்டு திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளரை வெட்டி கொலை செய்த வழக்கில் 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த ஒரு கொலை வழக்கு. அதாவது திமுக இளைஞரணி அமைப்பாளராக இருந்த முத்துராமன் என்பவர் காரில் வரும்போது அவரை வழிமறித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்பொழுது 5 பேருக்கு, அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 5 நபர்களுக்கு தற்பொழுது நெல்லை மாவட்ட நீதிமன்றம் தற்பொழுது அதற்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே முன்பகை இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த கொலை செய்யப்பட்ட முத்துராமனுக்கும் அதே போல கொலை செய்த நபர்களுக்கும் ஏற்கனவே முன்பகை காரணமாகத்தான் இந்த கொலை நடந்ததாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கு என்பது கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கி நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அந்த திமுக கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளராக இருந்த முத்துராமனை அவர் வெளியே சென்றுவிட்டு வரும்பொழுது, காரில் வரும்பொழுது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி அதே ஊரை சேர்ந்த ராம்குமார், அதாவது ராம்கி என்ற ராம்குமார், முத்துராமன், தில்லை, குணா மற்றும் தங்கவேல் ஆகிய 5 பேர் சேர்ந்து அவர் வந்த காரை வழிமறித்து வெட்டி கொலை செய்தனர். இந்த படுகொலை தொடர்பாக வழக்கு நடந்த நிலையில் தான் தற்பொழுது இன்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் இன்னும் வெளியே அழைத்து வரப்படவில்லை. உள்ள நீதிமன்றத்தில் தான் தற்பொழுது வழக்கு என்பது முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள் இன்னும் தருவேன் இருக்கிறார்கள். அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பணகுடி காவல் நிலையத்தில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தற்பொழுது அரசு வழக்கறிஞராக கருணாநிதி அவர்கள் ஆஜராகி இருந்தார். அந்த அடிப்படையில் தற்பொழுது இவர்களுக்கு தீர்ப்பு என்பது 5 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஒரு பேசுபொருளாக தற்பொழுது நெல்லையில் மாறி இருக்கிறது.